தமிழ் திரையுலகை ஸ்டூடியோவில் இருந்து கிராமத்து மண் வாசனைக்கு கொண்டு வந்த ஒரு புரட்சிகரமான இந்திய திரைப்பட இயக்குனர், நடிகர் மற்றும் தயாரிப்பாளரான இயக்குனர் இமயம் என்று அன்போடு அழைக்கப்படும் பாரதி ராஜா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1941 ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி பிறந்துள்ளார். 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். 1977இல் வெளியான 16 வயது நிலை திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான இவர் தமிழ் சினிமாவின் போக்கையே மாற்றியமைத்தார். இவருடைய இயற்பெயர் சின்னசாமி பெரியமாயா தேவராகும். அல்லிநகரம், தேனி மாவட்டத்தில் பிறந்துள்ளார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய மொழிகளில் 38 திரைப்படங்களை இயக்கியுள்ளார் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். ஆயுத எழுத்து, பாண்டிய நாடு, திருச்சிற்றம்பலம் உள்ளிட்ட 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார். மிக குறைந்த ஒப்பனையுடன் எளிய மனிதர்களைக் கொண்டு சாதிய கொடுமைகள் மற்றும் சமூக மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக யதார்த்தமான கதைகளை திரையில் படைத்துள்ளார் பாரதி ராஜா அவர்கள். கே. பாக்கியராஜ், மணிவண்ணன் போன்ற சிறந்த இயக்குநர்களையும், ரேவதி, சுகன்யா, பிரியாமணி, ரதி போன்ற பல முன்னணி நடிகைகளையும் திரையுலகிற்கு அறிமுகம் செய்த பெருமை இவருக்கு உண்டு. 6 தேசிய திரைப்பட விருதுகள், 4 தென்னிந்திய பிலிம்பேர் விருதுகள், 6 தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகள், இந்திய அரசின் 4வது உயரிய சிவிலியன் விருதான பத்மஸ்ரீ விருது, சத்யபாமா பல்கலைக்கழகம் வழங்கிய முனைவர் பட்டம் என்று ஏராளமான விருதுகளையும் பட்டங்களையும் பெற்றுள்ளார் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள். இவர் இயக்கிய புகழ்பெற்ற திரைப்படங்கள் என்று எடுத்துக்கொண்டால் 1977இல் வெளியான 16 வயது நிலை திரைப்படம், 1978இல் வெளியான கிழக்கே போகும் ரயில் என்ற திரைப்படம், 1978இல் வெளியான சிகப்பு ரோஜாக்கள் என்ற திரைப்படம், 1981இல் வெளியான அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படம், 1983இல் வெளியான மண்வாசனை என்ற திரைப்படம், 1985இல் வெளியான முதல் மரியாதை என்ற திரைப்படம், 1993இல் வெளியான கிழக்கு சீமையிலே போன்ற திரைப்படங்கள் இவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தந்த திரைப்படங்களாகும். வயது முதிர்வு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 10ஆம் தேதி அன்று தனது 84வது வயதில் சென்னையில் காலமானார். இயக்குனர் இமயம் என்று அன்போடு அழைக்கப்படும் பாரதி ராஜா அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சென்னை மாகாணத்தில் செயல்பட்ட ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், அரசியல்வாதி மற்றும் திராவிட இயக்கத்தின் முன்னோடியான டாக்டர் டி.எம். நாயர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் நினைவு கூறுவதில் பெருமை அடைகின்றோம். 1868ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பிறந்துள்ளார். 1919ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி இயற்கை எய்தியுள்ளார். இவர் சர் பி.டி. தியாகராய செட்டி மற்றும் டாக்டர் சி. நடேச முதலியார் ஆகியோருடன் இணைந்து இன்றைய திராவிட கட்சிகளின் அடித்தளமான நீதி கட்சியை தோற்றுவித்தார். டி.எம். நாயர் அவர்கள் கேரள மாநிலம் பாலக்காடு அருகே உள்ள திரூர் என்ற கிராமத்தில் ஒரு வசதியான குடும்பத்தில் பிறந்துள்ளார். இவருடைய தந்தை ஒரு மாவட்ட நீதிபதி ஆவார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் தனது ஆரம்பகால மருத்துவ படிப்பை தொடங்கிய இவர் பின்னர் இங்கிலாந்தின் எடின்பர்க் பல்கலைக்கழகத்தில் எம்பிசிஎம் மற்றும் எம்டி பட்டங்களை பெற்றார். இவர் காது மூக்கு தொண்டை சிறப்பு மருத்துவராக சென்னையில் மிக வெற்றிகரமாக பணியாற்றினார். சர்க்கரை நோய் குறித்து இந்தியாவில் முதலில் விரிவாக ஆய்வு செய்து புத்தகம் எழுதிய மருத்துவரும் இவரே ஆவார். தொடக்கத்தில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து ஒரு சிறந்த பேச்சாளராக திகழ்ந்தார் நாயர் அவர்கள். சென்னை மாநகராட்சியின் திருவல்லிக்கேணி தொகுதி உறுப்பினராக 1904 முதல் 1916 வரை 12 ஆண்டுகள் பணியாற்றினார். அன்றைய காங்கிரஸ் கட்சிக்குள் நிலவிய சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் பிராமணர்களின் ஆதிக்கத்தையும் எதிர்த்து அதிலிருந்து வெளியேறினார் டாக்டர் டி.எம். நாயர் அவர்கள். பிராமணர் அல்லாது மக்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு உரிமைகளுக்காக 1916ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி அன்று தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கினார்.
இந்த அமைப்பின் கொள்கைகளை பரப்ப தொடங்கப்பட்ட ஆங்கில நாளிதழான ஜஸ்டிஸ் என்பதன் பெயராலேயே இந்த இயக்கம் நீதி கட்சி என்று அழைக்கப்பட்டது. இந்த இதழின் தலைமை ஆசிரியராக டாக்டர் TM நாயர் செயல்பட்டார். பிராமணர் அல்லாதோர், தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பிற்படுத்தப்பட்டோரின் உரிமைகளுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்தார் TM நாயர் அவர்கள். 1919 பிரித்தானியா அரசு கொண்டு வந்த மொண்டேகு கெம்ஸ்போர்டு அரசியல் சீர்திருத்த குழுவின் முன் தோன்றி பிராமணர் அல்லாதோருக்கு வகுப்புவாரி இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று மிக வலுவாக வாதிட்டார் TM நாயர் அவர்கள். முதல் உலகப் போரின் போது SS மெட்ராஸ் என்ற மருத்துவ கப்பலில் முதன்மை அறுவை சிகிச்சை நிபுணராக தன்னார்வ சேவை ஆற்றினார். இதற்காக பிரித்தானியா அரசு இவருக்கு கைசர்-இ-ஹிந்த் பதக்கத்தை வழங்கி கௌரவித்தது. இடஒதுக்கீடு தொடர்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் உரையாற்றுவதற்காக லண்டன் சென்றிருந்த போது உடல்நலக் குறைவு ஏற்பட்டு 1919 ஆண்டு ஜூலை மாதம் 17ஆம் தேதி தனது 51வது வயதில் அங்கேயே காலமானார். இந்திய அரசு 2008ஆம் ஆண்டு இவருடைய நினைவாக அஞ்சல் தலை ஒன்றை வெளியிட்டது. சென்னை தியாகராய நகரில் உள்ள முக்கிய சாலையான நாயர் சாலை இவருடைய பெயரிலேயே அழைக்கப்படுகிறது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் சென்னை மாகாணத்தில் செயல்பட்ட ஒரு புகழ்பெற்ற மருத்துவர், அரசியல்வாதி மற்றும் திராவிட இயக்கத்தின் முன்னோடியான டாக்டர் TM நாயர் அவர்களுடைய சரித்திரத்தை இன்றைய சான்றோர் சரித்திர நிகழ்ச்சியில் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம்.